கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீர் எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சரி, இந்த நாளிலும் இந்த கூடாரத்தை குறித்து உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். நம்முடைய ஆலயம் தேவனுடைய ஒரு கூடாரம். தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். ஸோ இந்த ஆலயத்தை விட்டு ஆண்டவர் வெளியே போகும்படி நாம் எதையும் செய்திடக்கூடாது. இந்த இடத்துல வரும் பொழுது, அந்த ஆலயத்தில் வாசலில் கால் வைக்கும் பொழுதே, ஆண்டவரே இந்த கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இன்றைக்கு உங்களுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படி என்கிற ஒரு தலைப்பிலே நான் தேவ செய்தி கொண்டு வருகிறேன். ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா, ஆறுதலின் குடும்பமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வீடு எந்த குடும்பமாக இருக்கணும்? ஆறுதலின் குடும்பமாக இருக்கணும். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கசப்புகள் இருந்தது, எவ்வளவோ வேதனை இருந்தது. அவனுடைய தாய் மரித்து போனார்கள், அவனுடைய ஆறுதல் எல்லாம் போய்விட்டது. அவன் மிகுந்த தனிமையிலே சந்தோஷம் இல்லாதவனாய், தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாதவனாய், தன்னுடைய பிரச்சனை கவலைகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். அவனுக்கு மிகுந்த வேதனையாய் இருந்தது. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே என்ற ஒரு கவலை. அந்த நேரத்தில் அவனுடைய தகப்பன் அவனுடைய துக்கத்தை பார்க்கிறார். ஈசாக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறான். அம்மா இறந்ததற்கு பிறகு அவனுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கிறது. உடனே தகப்பன் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஈசாக்குக்கு திருமணத்தை செய்து வைக்கணும். அதே போல் ஈசாக்குக்காக அந்த ரெபெக்காள் அழைக்கப்படுகிறாள். ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, அவன் தன்னுடைய தாயின் கூடாரத்தில் அவளை கொண்டு போய் தனக்கு மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்கிறான். அப்பொழுது அந்த இடத்துல அவன் ஆறுதல் அடைந்தான். இன்றைக்கு நாம் வாசம் பண்ணுகிற நம்முடைய வீடு ஒரு ஆறுதலின் வீடாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வீட்டில் ஆறுதல் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இன்றைக்கு சில வீடுகளிலே ஆறுதலை பார்க்க முடிவதில்லை. மத்தேயு 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். மத்தேயு 12 வசனம் 25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ஸோ ஒரு வீட்டில் ஆறுதல் இருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டில் பிரிவினை இருக்கக்கூடாது. அந்த வீடு வாழ்த்தப்படணும். யார் அந்த வீட்டை வாழ்த்தணும்? ஒருவேளை என்னை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் அழைக்கும் பொழுது, நான் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுதே அந்த வீட்டை என்னுடைய மனதிலே வாழ்த்த ஆரம்பிப்பேன். ஒருவேளை நான் வாய்னாலே ஜெப நேரத்தில் அதை நான் ஒருவேளை வெளிப்படுத்தலாம். சாதாரணமாக ஒரு வீட்டிற்கு போகும் பொழுது, ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டை வாழ்த்துங்க, அதற்கு சமாதானத்தை சொல்லுங்க. சமாதானத்தின் பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் சொன்ன பாத்திரம், அந்த சமாதானம் அந்த வீட்டிலே தங்கும். அப்போ நான் ஒரு வீட்டிற்கு போகும் பொழுது ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய கிருபையினாலே என் மனசில் பொறாமைகள் இல்லை. என் மனசில் ஆண்டவர் அப்படி நான் பொறாமைப்படுற ஒரு மனுஷன் அல்ல. இவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய டிவி இருக்கே, இவங்க வீட்டில் இவ்வளோ அழகான என்னது சோஃபா இருக்கே, அப்படி நான் அப்படி பொறாமைப்பட மாட்டேன், வாழ்த்துவேன்.
ஆண்டவரே, என்னுடைய சபை மக்களை நீர் ஆசீர்வாதமாய் வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வாழ்த்துவேன். மனதிலேயே அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வரட்டும், அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வரட்டும், அந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறது என்னுடைய என்ன சொல்வது ஒரு காரியம். நான் அதை செய்வேன், இன்னும் அதிகமாய் செய்ய நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு வீட்டிற்கு நம்ம போகும் பொழுது வாழ்த்துகிறோம். அந்த வீட்டில் ஒரு இணைப்பு, ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம் இருக்கணும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் சில வீடுகளிலே ஆறுதல் இல்லை, சில குடும்பங்களில் ஆறுதல் இல்லை. ஒரு வீடு தேவனுடைய கூடாரத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிற உங்கள் வீட்டில் ஒரு ஆறுதல் இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு அந்த ஆறுதல் இல்லைன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த புதிய ஆராதனையில் ஒரு குடும்பத்திற்கான ஒரு செய்தியை நான் கொண்டு வருகிறேன். உன் வீட்டில் ஆறுதல் இருக்கணும். உன் வீட்டில் வியாதி இருந்தால், உன் வீட்டில் வறுமை இருந்தால், உன் வீட்டில் பிரிவினை இருந்தால், உன் வீட்டில் ஒரு மனம் இல்லாவிட்டால் அந்த இடத்துல என்ன இருக்காது? ஆறுதல் இருக்காது. இன்றைக்கு ஒரு கணவன் என் வீடு ஆறுதலின் வீடா இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணவனுடைய வேலை அது. என் வீட்டில் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் ஆறுதலாய் வாழ்கிறார்களா? என் வீட்டில் என் குடும்பத்தினர் மன சமாதானத்தோடு வாழ்கிறார்களா? அது ஒரு புருஷனுடைய கடமை, ஒரு புருஷனுடைய கடமை. ஒரு புருஷன்தான் அதை நிதானிக்கணும். என் வீட்டில் ஆறுதல் இருக்கா? என் வீட்டில் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்கிறார்களா? இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு புத்தி ஒரு புருஷனுக்கு இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் ஆறுதல் இருக்காது. இன்றைக்கே நம் வேலைக்கு போவேன், நான் சம்பாதிப்பேன், அவ்வளவுதான். வீட்டில் வந்து ஒரு அடிமைதனம், குடும்பத்தை ஒரு அடிமைதனம், பிள்ளைகளை ஒரு அடிமைதனம் அப்படி படுத்தினால் ஆறுதல் இருக்காது. அந்த வீட்டில் ஒரு பயம் இருக்கும். சில வீடு ரொம்ப குவைட்டாக இருக்கும், சில வீடு ரொம்ப குவைட்டாக இருக்கும். பிள்ளைகள் சத்தமே வராது. மனைவி வீட்டை ரொம்ப சுத்தமாக வைத்திருப்பாங்க. என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் புருஷனுடைய ஆளுகை, அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அந்த வீட்டில் குழந்தைகள் அந்த ரூமில் உட்காந்துருக்கணும், விளையாடணும், சத்தம் போடாமல் விளையாடணும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு, மனைவிக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஆளுகை அவர் செய்கிறார். அந்த ஆளுகை, அந்த பிள்ளைகள் வளர வளர அந்த ஆளுகை உடைந்து போகும். அது அடிமைதனம். அதுவல்ல நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டியது. நம்ம வீட்டிலே ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு அன்பு, ஒரு கலகலப்பை தேவன் நம்முடைய வீட்டில் வைக்கணும். சிறு பிள்ளைகள் சந்தோஷமாய் விளையாடணும், மனைவி சந்தோஷமாய் அந்த வீட்டிலே வாழணும், புருஷன் மன மகிழ்ச்சியாய் அதை பார்க்கணும். ஆண்டவர் இந்த ஈசாக்குக்கு ஒரு கிருபை கொடுத்தார். அவனுடைய வீடு ஆறுதலின் வீடாக இருந்தது. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டை ஒரு ஆறுதலின் வீட்டாக நீங்கள் மாற்றாமல் இருப்பீர்களேயானால் தயவு செய்து நாம் மனம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை புருஷன் நிமித்தமாய் வீட்டில் ஆறுதல் இல்லையா, மனைவி நிமித்தமாய் ஆறுதல் இல்லையா, அவங்க மனம் திரும்பணும். நீங்கள் போயிட்டு புருஷனை பார்த்து உங்களால் தான் வீடு ஆறுதல் இல்லைன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளாதீங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆறுதலை நான் எதிர்பார்க்கிறேன், ஒரு சமாதானம். அவர்கள் மிகுந்த ஆறுதலாக இருக்கணும். ஏனென்றால் சாலமோனுடைய நாட்களிலே ஜனங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆறுதலோடு வாழ்ந்தார்கள். அவனுடைய ராஜ்யத்தின் முடிவு நாட்களில் தான் பிரச்சனை வந்தது. அவன் தேவனுக்கு பயந்து இருந்த பொழுது ஜனங்கள் மிகுந்த ஆறுதலாய் வாழ்ந்தார்கள். அடுத்து நீங்கள் வாசிங்க என்னாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பீலேயாம் யாக்கோப்பை, இஸ்ரவேலை சபிக்க வருகிறான். அப்படி சபிக்க வருகிறவன் சொல்லுகிறான், யாக்கோப்பே, உன் கூடாரம், உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். பிரைஸ் தி லார்ட். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனமாகிய அந்த பகுதியில் கூடாரம் போட்டிருக்கிறார்கள். அந்த கூடாரம் அழுக்கான ஒரு கூடாரம், அந்த கூடாரம் கிழிந்து போன ஒரு கூடாரம். அந்த கூடாரம் 40 வருஷமாய் 30 வருஷமாய் அந்த கூடாரத்தை அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். ஒரு இடத்துல போடுவாங்க, அடுத்த நாள் காலையிலேயே அந்த மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எழுந்தவுடன் அவர்கள் உடனே புறப்படணும்.
அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற அந்த கூடாரத்தை பீலையாம் சொல்லுகிறார், ஆவியில நிரம்பி அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கூடாரம் எவ்வளவு அழகானவைகள். இன்றைக்கு நம்முடைய அழகு, நம்முடைய கூடாரத்தினுடைய அழகு அதில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து. பிரைஸ் தி லார்ட். நாம் நம்முடைய குடும்பத்தில் எப்படி வாழ்ந்து வருகிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்த்து வருகிறோம், அதுதான் அழகு. நம்முடைய பிள்ளைகள் சிறு குழந்தையில் அதற்கு ஒரு அழகு இருக்குது. அது ஒரு பருவம் அடையும் பொழுது அந்த பருவத்திற்கேற்ற, அந்த வளர்ச்சிக்கேற்ற கனிகளை கொடுப்பது அழகு. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு டீனேஜாக இருந்த பொழுது நம்ம நடந்து கொண்ட விதம் வேறு. அதே நாம் ஒரு 24, 25 வயதான பொழுது நாம் நடந்து கொண்ட விதம் வேறு. திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகள் வளர வளர நம்முடைய தோற்றம் மாறுகிறது, நம்முடைய சிந்தனை மாறுகிறது, நம்முடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நம்ம குடும்பத்தை அழகுபடுத்த ஆசைப்படுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் விலை உயர்ந்த அழகான பொருட்களை நம்ம வாங்க ஆசைப்படுகிறோம். ஒரு டீனேஜ் பாய் தனக்கு கொடுக்கப்படுகிற காசை சேர்த்து வைக்க ஆசைப்பட மாட்டான், அதை ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவான்னு. ஒரு 18 வயசு பையன்கிட்ட ஒரு $100 கொடுத்தீங்கன்னா என் எதிர்காலத்துக்காக $50 சேர்த்து வைக்கிறேன்னு சேர்த்து வைப்பானாமே? இல்லை, அவன் $100 மம்மி காட் பிளஸ் யூன்ட்டு பறந்துடுவான். அவ்வளோதான். அவன் போய் அது இஷ்டம் போல் அதை செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையை சொரிஞ்சிட்டு நிற்பான். அம்மா ஒரு $10 தர முடியுமா என்ன? அவன் அந்த காசினுடைய அருமை அவனுக்கு தெரியாது. அதே ஒரு 35, 40 வயது ஆகும் பொழுது ஒரு $100 கொடுத்து போய் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனைவி புருஷன்கிட்ட தந்தாலும் புருஷன் யோசிக்கிறான். யோசித்து ஒரு $5 சாப்பிட்டுட்டு $95 கொண்டு வர்றாரு. அப்படி தானே? பிரைஸ் எல்லாம் அவன் கொண்டு வர்றாரு. கேட்குறாங்க, ஏங்க நல்லா சாப்பிட வேண்டியதானே? இல்லை இல்லை, எனக்கு போதும், எனக்கு பசி இல்லை, நான் சாப்பிட்டது போதும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது, என்னுடைய பணத்தை நான் மீதம் படித்து என்னுடைய குடும்பத்தை அழகுபடுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு குடும்பத்தை அழகுபடுத்தாத அநேகர் தங்களுடைய குடும்பத்தை கேவலமாய் வைத்திருக்கிறார்கள். குடும்பத்தில் கடன் என்கிற ஒரு கேவலம் இருக்கிறது, குடும்பத்தில் பற்றாக்குறை என்கிற ஒரு கேவலம் இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வராமல் இருக்கிறாங்கன்னு. எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் பாஸ்டர் நான் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை, பாஸ்டர் இன்னும் என்னுடைய குடும்பம் ஸ்தாபிக்கப்படலை. எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்க? ஒரு 30, 32, 35 வயதுக்குள்ளே நீங்கள் ஒரு நிலைமைக்கு வரணும், உங்களுடைய குடும்பம் ஒரு நிலைமைக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி 35 விட்டுடுங்க, ஒரு 40, 45 வயதில் ஒரு நிலைமைக்கு குடும்பம் வந்தால் அது அழகு. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு குடும்பத்தினுடைய அழகை நம்ம பார்க்கிறோம். இந்த குடும்பம் நல்லா நடத்தப்படுது, இந்த பிரதர் குடும்பத்தை நல்லா நடத்தி இருக்கிறார், பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைத்திருக்கிறார், அவருடைய மனைவி பாருங்க நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அன்றைக்கி தான் ஒரு முறை சிஸ்டர் எலன் சொன்னாங்க, ஒரு சகோதரி நல்ல ரொம்ப அழகான ஒரு சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் இது ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அந்த சகோதரியுடைய சேரீ ரொம்ப அழகாக இருந்ததான். சிஸ்டர் கேட்டாங்களாம் அவங்கள போய், ஏம்மா எவ்வளோ உங்கள் சேரீ விலை? அவங்க சொன்னாங்களாம், இது ஒரு $800. எவ்வளோ? என்ன சேலை? $800. அவங்க வீட்டுக்காரர் வாங்கி தந்திருக்கிறார். பாருங்கள், மனைவி அழகுபடுத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சிலருக்கு மனைவிக்கு $800 மனைவிக்கு சேலை வாங்க தரலாமா அப்படின்னா வாங்கி தரலாம், வாங்கி தரலாம், வாங்கி தரலாம், வாங்கி தரணும். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி ஒரு பிரதர்கிட்ட போய் கேட்டேன், அதுவும் அப்படி ஒரு பிரதர் இருக்கார், அவர் மாறணும். அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் சாரீ வாங்கிட்டு வந்திருக்கிற மனைவிக்குனார். எவ்வளோ சேரீனா $40 வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நானும் பேசாமல் பொறுத்துக்கிட்டேன். சரி, நேரம் வந்துருச்சு. பிரைஸ். சரியா, நம்முடைய மனைவியை அழகுபடுத்துகிறோமா? என்ன? புருஷனை அழகுபடுத்தணும். ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தை அழகு நீ படுத்தணும். குடும்பம் என்பது அழகுபடுத்தப்படணும். ஒரு மனைவி அதுக்காக அவங்களால முடிந்தது, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்தது, ஆகவே அவங்க $800 வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த தம்பிக்கு அவ்வளோதான் முடிந்தது, அவர் $50 வாங்கி தரு. அதை நான் ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஆனால் உங்ககிட்ட $10,000 வச்சுக்கிட்டு உன் மனைவிக்கு $25 போய் நீ சாரி பார்த்தீங்கன்னா நீ அழகுபடுத்தலைன்னு. அந்த மனைவியினுடைய இருதயத்தின் ஆசை என்ன? உன் பிள்ளையினுடைய இருதயத்தின் ஆசை என்ன? உன் புருஷனுடைய இருதயத்தின் ஆசை என்ன? நம்முடைய குடும்பம் அழகுபடுத்தப்படணும். பிரைஸ் தி லார்ட்.
ஆகவே தான் நம்முடைய ஆலயத்தை நம்ம அழகுபடுத்துகிறோம். ஒரு உன்னதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் இந்த பெஸ்ட்டை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. சாலமோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி தேவனுடைய ஆலயத்தில் அவன் வைத்தான். ஐ மீன் ஒவ்வொன்றாய் எந்த மரம் கிட்டாருக்கு சரியாக இருக்கும், எந்த மரம் அந்த பீடத்திற்கு சரியாக இருக்கும், எந்த மரத்தில் தேவதூதனை வடிவமைக்கலாம், ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி அவன் வடிவமைத்தான். ஐ மீன் ஆகவே தான் அந்த ஆலயம் அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு ஆலயமாக இருந்தது. அல்லேலூயா. தயவு செய்து உங்கள் குடும்பத்தை அழகுபடுத்துங்க. உங்கள் மனைவியை கூப்பிடுறது கூட அழகாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கழுதை இங்கே வா, என்ன அறிவு கட்டவளே இங்கே வா. புருஷனை அழகாக கூப்பிடணும். அதை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை ஆண்டவர் கூப்பிட்டு காண்றாரு. உத்தமியே புறாவே கூப்பிடுறாரா இல்லையா? என்ன அழகாக கூப்பிடுறாருன்னு. உத்தமியே புறாவே. அந்த அம்மா சொல்லுது, என் நேசர் பாலிலும் வெண்மையானவர். இங்கே இந்த மூஞ்சு என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய மனைவி, நம்முடைய கணவனை நம்ம அழைப்பது, நம்முடைய பிள்ளைகளை அழைப்பது. சிலர் பார்த்தீங்கன்னா தங்கள் குழந்தைகளை தங்கம், கண்ணு, ராஜா. நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் போனீங்கன்னா சாமின்னு கூப்பிடுவாங்க. சாமி கண்ணு அப்படி தெரியுமா உங்களுக்கு? சாமி இங்கே வா சாமின்னு வாங்க, போ சாமின்னு வாங்க. நமக்கு என்ன, யாரை தான் சாமின்னு கூப்பிட்றது இல்லையா அப்படின்னு அந்த குழந்தைய அப்படி கூப்பிடுறாங்க அவங்க. என்ன எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வீட்டை அழகுபடுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படையாக நம்முடைய வீடு அழகாக இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய வீட்டில் நீங்கள் மட்டும் வாசம் பண்ணலை, உங்களோடு ஒருவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். உங்களோடு தேவாதி தேவன் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுகிறார். உங்கள் வீட்டை ரொம்ப அழகாக நாங்கள் வைத்து கொள்ளணும். அப்பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். பீலையாம் பார்க்கிறான், இந்த கூடாரம் எவ்வளவு அழகான ஒரு கூடாரம். உங்கள் வீட்டுக்கு நான் வரும் பொழுது உங்களுடைய முகத்திலேயே அந்த அழகு தெரியும்னு. ஒரு நல்ல புருஷனால் போஷிக்கப்படுகிற ஒரு மனைவி, நல்ல மனைவியினால் போஷிக்கப்படுகிற ஒரு புருஷன், அந்த முகத்திலேயே ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த கணவன் மனைவி ஒருத்தரோடு ஒருத்தர் போஷிக்கப்படாமல், ஆறுதல் படுத்தப்படாமல் இருக்கிறவங்க முகத்தில் வித்தியாசம் இருக்குது, கண்டுபிடிக்கலாம். அதாவது மனைவியை சில நேரத்தில் பாருங்க, மனைவி ஊருக்கு போனால் புருஷன் நல்லா ஆயிடுறாரு. சரியா? மனைவி ஊரில் இருந்தால் புருஷன் நிலைமை மோசமாக இருக்குது. சில ஆட்கள் அப்படி ஆயிடுறாங்க. எப்படா அந்த மனைவி ஊருக்கு போவான், கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். மனைவி சில நேரத்தில் டார்ச்சரிங்னு. அதே மாதிரி சில நேரத்தில் புருஷன் ஊருக்கு போனால் மனைவி நல்லா ஆயிடுறாங்க. என்ன, மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்பா ஊரில் இல்லாவிட்டால். நம்முடைய குடும்பம் அழகாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்வீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் ஒரு அழகான ஒரு குடும்பமாய் நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆசைப்படணும். வாசிங்க எசேக்கியேல் 44:30. சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். வீட்டில் என்ன தங்கணுமா? ஆசீர்வாதம். சில வீட்டில் சாபங்கள் தங்கும். பாருங்க, வேதத்தில் சில வீடுகளை நாம் பார்க்கிறோம். எலியா போன வீட்டில் வறுமை. எலியா போன வீட்டில் வறுமை. அந்த வீட்டில் அடுத்த நேரத்திற்கு ஆகாரம் இல்லை. வறுமையின் வீடு அது. அந்த வீட்டில் எலியா போகலை அப்படின்னா அந்த தாயாரும் அந்த பிள்ளைகளும் அந்த குழந்தையும் கடைசி ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு சாகணும். சில வீட்டில் வறுமை தங்கி இருக்கும். அவங்க என்ன சம்பாதித்தாலும் அடுத்த சாப்பாட்டிற்கு அவர்கள் கஷ்டப்படணும். அடுத்த சாப்பாட்டிற்குன்னு அடுத்த நாளைக்கு அவர்கள் கஷ்டப்படணும். அடுத்த நாளைக்கு அவர்களுடைய தேவைகளை அவர்களால் சந்திக்க முடியாது. அடுத்த நாள் யாரையோ ஒருத்தரை எதிர்பார்த்து நிற்கணும். ஐயோ, நாளைய தினம் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு செலவு, நான் என்ன செய்வேன்? பிள்ளையினுடைய ஃபீஸுக்கு என்ன செய்வேன்? டாக்டர் எக்ஸ்பென்ஸுக்கு என்ன செய்வேன்? எப்பொழுதுமே அடுத்த நாள், அடுத்த வேலை ஒரு மனுஷனுக்கு அது பாரமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாளை தினத்தை பற்றி கவலைப்படாதேன்னு சொன்னார். ஆனால் நாளை தினத்திற்காக நம்ம பிளான் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. நாளைய தினத்திற்காக நம்ம பிளான் பண்ணணும். சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே தங்காது சில கூடாரத்தில்.
அதே மாதிரி பாருங்க, சில கூடாரத்தில் கடன் எலிசாவின் இடத்துல ஓடுகிறாள். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை அவர்கள் அடிமைப்படுத்த போகிறார்கள். அப்ப எலிசா அந்த இடத்துல அந்த மகளை ஆசீர்வதிக்கிறான், அந்த கடனிலிருந்து விடுதலை ஆகிறாள். அந்த இடத்துல எலியா வந்து அந்த கூடாரத்தில் தங்கி ஆசீர்வதிக்கிறான். அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை அவன் ஆசீர்வதிக்கிறான். எலிசா ஒரு வீட்டில் போய் தங்குறான், ஆசீர்வாதமா இருக்கு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு கர்ப்ப கனி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. உனக்கு என்ன குறை இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவள் குறையை சொல்ல மாட்டிருக்கிறாள். நான் என் ஜனத்தார் மத்தியிலே சுகமா இருக்கிறேன். ஆனால் குறை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வீட்டுங்களில் சில நேரத்தில் நம்ம வெளியில காண்பித்து கொள்ள மாட்டோம், எனக்கு குறை இல்லைன்னு சொல்லி காண்பித்து கொள்ள மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு குறை நம்முடைய வீட்டில் இருக்கிறது. ஒரு வறுமை, இல்லாவிட்டால் ஒரு தரித்திரம், இல்லாவிட்டால் ஒரு கடன், இல்லாவிட்டால் ஒரு வியாதி, இல்லாவிட்டால் ஒரு குழந்தை பாக்கியமற்ற ஒரு நிலைமை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டுமானால் நீ தேவனுடைய ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு உன்னுடைய தசம பாகங்களை கொண்டு வா. எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் என்பது பணத்தில் மட்டுமல்ல. இந்த தசம பாகம் என்பது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீர உழைப்பில் நம்ம 10% தேவனுக்கு கொடுக்கிறோம். ஆமென். சரீர உழைப்பில், அது பணம் மட்டுமல்ல, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசங்கள், உன்னுடைய குடும்பம், எல்லாவற்றிலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார். ஒரு மனுஷன் தசமபாகம் கொடுக்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் அவனுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டுமல்ல, உன்னுடைய சுகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்திலே தேவன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வைப்பார். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மாவுலிருந்து நீ தசமபாகத்தை கொண்டு வா, நான் உன்னுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆமென். உன்னுடைய முதற்கனியை நீ கொண்டு வா, நான் அந்த தோட்டத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உனக்கு பிறக்கிற அந்த முதல் குழந்தையை நீ எனக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணு, நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இப்படி எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதம் தங்குவதற்கு தேவன் சொல்றாரு, உன்னுடைய தசம பாகத்தை, உன்னுடைய காணிக்கையை தேவாலயத்துக்கு கொண்டு வாருங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய காணிக்கையினால் இந்த தேவாலயம் உருவானது. ஆமென். தேவன் அதை கட்டாயம் கணக்கில் வைப்பார். அல்லேலூயா. இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய காணிக்கையினாலே, உங்களுடைய தசம பாகங்களினாலே உருவாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய கரத்திலிருந்து தேவனுக்காக இதை நீங்கள் கொடுத்தீர்கள். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சபை வரட்டும் என்று மாதம் நாம் இதற்கு வாடகை கொடுப்பது, இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி, இந்த இடத்தினுடைய செலவுகள், பொருட்கள் நம்முடைய தசம பாகத்திலிருந்து வருகிறது. தேவன் உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதத்தை தங்க வைப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தங்கணும். இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள், ஆசாரியன் தேவ பிள்ளைகள் பாவம் செய்தால், மீறுதல் செய்தால், தேவன் தேவ ஆலயத்தையும் அதன் ஜனங்களையும் அவர் விசாரிப்பார். ஆனால் நாம தேவ ஆலயத்தில் பயபக்தியோடு நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த ஆலயத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். வாசிங்க ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். எதையுமே ஆண்டவர் நிலை நிற்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. பிரைஸ் தி லார்ட். எதுவும் என்ன செய்யணும்? நிலை நிற்கணும். எதுவுமே பெயர்க்கப்படுவது, பாதியிலே கைவிடப்படுவது, இது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு காரியம் செய்தால் அது நிலைவரப்படணும். யோபுல அப்படி சொல்கிறாருன்னு, ஒரு காரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இன்றைக்கு சில குடும்பங்கள் பாருங்க, பெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம் சில குடும்பத்தில் இருக்காது. சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வரும்பொழுது கூட யோசித்து கொண்டே வந்தேன். நம்முடைய சபையில் ஒரு சகோதரி உண்டு. அந்த மகள் ஒரு வேலையிலையும் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அந்த வேலையில் எனக்கு அந்த வேலையில் பிரச்சனைன்னுவாங்க. நான் சொல்லுவேன், நீ நல்லா ஜெபம் பண்ணி தொடர்ந்து அந்த வேலையில் இரு அப்படின்னுவேன். இல்லை பாஸ்டர், இருக்கவே முடியல,
கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வேலைக்கு போய் அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு பாஸ்டர்னுவாங்க. 3 மாதம். இது மாதிரி அந்த பொண்ணு அந்த வேலையில் நிரந்தரமாக இருப்பதே இல்லை. நிரந்தரமற்றவர்கள் ஆசீர்வாதமற்றவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீரை போல ததும்பினவனே ரூபனை குறித்து அழைக்கப்படுகிறதுன்னு. தண்ணீரை போல ததும்புற நீ அப்படியே ததும்பிட்டு இருக்கிற, நீ பெயர்க்கப்படுற, உன்னால எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. நம்முடைய வீடு, நம்முடைய கூடாரம், நம்முடைய தொழில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு காரியத்தை செய்கிறோமா, அது அப்படியே நிரந்தரமாய் மாறணும். அப்படியே நம்ம இந்த காற்றிலே அடிக்கப்படுகிற இலையை போல, சிறகை போல இங்கும் அங்கும் நம்ம மோதி கொண்டு இருக்கக்கூடாது. அது ஒரு சாபம். சில குடும்பங்கள் அப்படி இருக்கும். அவங்க சந்தோஷமாய் கூட வாழ முடியாது. ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டையாக இருக்கும் அந்த வீட்டில். அப்படின்னு சில வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாய் அவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு 1 டே 2 டே தான் எல்லாம் தலைக்கீழ மாறிடும். அதுக்கப்புறம் கணவன் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு நிற்பார், மனைவி ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு நிற்பாங்க. ஏன்? எஸ்டாப்ளிஷ் ஆகிறது இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பெயர்க்கப்படாத ஒரு கூடாரமாய் உன்னுடைய கூடாரம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் அசைக்கப்படக்கூடாது, என்னுடைய வீடு அசைக்கப்படக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கண்மலையின் மேல் உன்னுடைய வீட்டை கட்டு. எவ்வளவுதான் பெருவெள்ளம் மோதினாலும் அந்த வீடு என்ன செய்யாது? அசைக்கப்படாது. இன்றைக்கு சிலர் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை அவளை அசைத்து விடுகிறது. ஒரு சின்ன போராட்டம் அவளை அசைத்து விடுகிறது. ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு அந்த குடும்பத்தை உடைத்து விடுகிறது. இந்த கடைசி காலத்தில் எத்தனை குடும்பங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு சபையில் கூட சில நேரத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வரும் பொழுது எனக்கு மனவேதனையாக இருக்கும். எவ்வளவோ சத்தியத்தை சொல்கிறோம், எவ்வளவோ வசனங்களை கேட்கிறார்கள். ஏன் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடாது? ஏன் ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாய் போகக்கூடாது? நம்முடைய கூடாரத்தில் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் பெயர்க்கப்படக்கூடாது. நம்முடைய கூடாரத்தில் தேவன் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம் பெயர்க்கப்படக்கூடாது. நம்முடைய கூடாரத்தில் தேவன் கொடுத்த கிருபை, வரங்கள் பெயர்க்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஒரு ஸ்தாபியும். நம்ம ஜெபம் பண்ணணும். நாம் இன்று நாளில் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னை பெயர்க்கப்படாத ஒரு கூடாரமாய் மாற்றும். ஹல்லேலூயா. நம்ம பெயர்க்கப்படவே கூடாது, அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சுவற்றிலே ஆணி அடிப்பதை போல அந்த மனுஷன் நான் உன்னை உறுதியாய் நிற்க பண்ணுவேன். ஆமென். சுவற்றிலே ஆணி அடிக்கப்படுவதை போல நம்மை தேவன் ஒரு இடத்துல உறுதியாய் அவர் நிற்க பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நாம் தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் கூடாரம் ஆறுதலின் கூடாரமாக இருக்கட்டும், அழகான கூடாரமாக இருக்கட்டும், சந்தோஷமான கூடாரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, என் கூடாரம் பெயர்க்கப்படக்கூடாது. என் கூடாரத்தை பெயர்ப்பதற்கு பிசாசு எந்த பிரச்சனை கொண்டு வந்தாலும் என் கூடாரத்தை நிலை நிறுத்தும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் கூடாரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. உங்கள் கூடாரம் இன்றைக்கு மாற்றப்படட்டும். அந்த கூடாரத்தில் சண்டையினுடைய சத்தம் கேட்கக்கூடாது. அந்த கூடாரத்தில் பிரிவினையினுடைய வார்த்தை வரவே கூடாது. அந்த கூடாரத்தில் செத்து போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கலை, நான் சாகணும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. அந்த கூடாரத்தில் பெயர்க்கப்படாத நித்திய ஆசீர்வாதமாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பா, என்னுடைய வீட்டை நீர் ஆசீர்வதியும். இந்த இடத்துல ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வரட்டும், உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷம் வரட்டும், உங்கள் வீட்டில் ஒரு மேன்மை வரட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் இந்த காலத்தில் இடிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறதப்பா. உம்முடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் வந்த இவருடைய குடும்பங்களை நீர் ஆறுதலின் குடும்பமாய், அழகான குடும்பமாய், சந்தோஷமான குடும்பமாய், ஆண்டவரே, பெயர்க்கப்படாத ஒரு குடும்பமாய், ஆசீர்வாதமான குடும்பமாய், நீடிய ஆயுளுள்ள குடும்பமாய், தேவனுடைய திட்டங்கள் நிறைந்த குடும்பமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.